Hi days, hope you're doing fine. இந்த வீடியோவில் advantages of learner centered teaching versus teacher centered learning அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ if you are ready, let's get started. First நம்ம learner centered teaching உடைய advantages பற்றி பார்த்துடலாம். First one, active learning. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணி அண்ட் அவங்கள வந்து ஆக்டிவாக எல்லா இதுலேயுமே வந்து என்கேஜிங்காக வந்து வச்சுக்கோம். குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நல்லாவே வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்குன்றாங்க அண்ட் நல்ல ஒரு ரிட்டென்ஷனை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்றாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங். ஸோ இங்கே வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங்காக வந்து இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல்ஸை பேஸ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன லேர்னிங் நீட்ஸ் வந்து தேவைப்படுது, யார் யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் யாருக்கு எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே அக்யூர் ஆகும். அதே மாதிரி அவரவருக்கு ஏற்ற மாதிரி வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய நீட்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து டெய்லர் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. பட் இங்கே லேர்னிங் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலைஸ்டு, ஸ்டூடெண்ட் பேஸ்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் த தேர்ட் அட்வான்டேஜஸ் இஸ் இம்ப்ரூவ் மோட்டிவேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே எம்பவர்டாக ஆன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய லேர்னிங்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க தான் எடுக்கிறதுனால ஸோ இங்கே லேர்னிங் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதிக அளவில் வந்து மோட்டிவேட் ஆகி அண்ட் ரொம்பவே என்தூசியாசத்தோடு நல்லாவே வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எசென்ஷியல் ஸ்கில்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து இது வந்து பில்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கொலபரேஷன் ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து லீட் பண்ணோம். அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹையர் ரிட்டென்ஷன் ரேட்ஸ். ஸோ இங்கே வந்து லேர்னிங் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியலாக வந்து இருக்கிறதுனால எந்த ஒரு கான்செப்டையுமே வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஏற்படுத்துது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் அடாப்டபிலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் ரியல் வேர்ல்டில் என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்றது வந்து ஃபோஸ்டர் ஆகுதுன்றாங்க. லேர்ன் பண்ணுற எந்த ஒரு கான்செப்டையுமே வந்து ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன் கூட வந்து லிங்க் பண்ணி வந்து இவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுனால அந்த ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷனுக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா எல்லாமே வந்து லேர்னர் சென்டர் டீச்சிங்கோடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம டீச்சர் சென்டர் லேர்னிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஃபிஷியன்சி. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு கான்டென்ட் பற்றி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டீச் பண்ணும்போது எல்லா ஏரியாஸையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மேனரில் டீச்சர் வந்து நல்லாவே வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கொண்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து இருக்கும். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கிளியர் அத்தாரிட்டி. ஸோ டீச்சரோடைய கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கிறதுனால, கிளாஸ் ரூமில் வந்து இருக்கிறதுனால கிளாஸ் ரூம் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் ரூமில் டிசிப்ளின் வந்து இருக்கும் அண்ட் கிளாஸ் ரூமே வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு லேர்னிங். ஸோ டீச்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சேம் இன்ஃபர்மேஷனில் சேம் பேஸாக வந்து இருக்கும். பட் லேர்னர் சென்டர் டீச்சிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தானே வந்து செல்ஃபாகவே லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங்காக வந்து இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷனும் அண்ட் அதோட பேஸுமே வந்து சேமாக வந்து இருக்காது. பட் இங்கே வந்து லேர்னிங் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து இருக்கும். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஈஸியர் டு அசஸ். ஸோ இங்கே அசஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாமே வந்து
நல்ல ஒரு மேனரில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி அண்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கான்டென்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து டீச்சர் வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்புட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த அவுட்புட் மூலமாக தான் வந்து இவங்க அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் லோயர் ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா பர்சனலைஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அண்ட் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து கிளாஸ் ரூமில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். டீச்சர் தான் வந்து ரோல் எடுத்துக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு ரோல் வந்து இங்கே ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ டீச்சர் தான் கான்டென்ட் நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டீச்சிங் வர்சஸ் டீச்சர் சென்டர் லேர்னிங் அப்படின்ற டாபிக் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் see you in next video. Tada, bye bye.